இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் வீட்டுக்குள்ளேயே ஒரு வில்லியை வச்சுருக்காங்க. இப்போ காவேரி, ஏன்னா ராகினி எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு நினச்சாலும் யமுனா தன்னுடைய சுயநலத்தால் அதை ஒழுங்காக தடுத்து நிறுத்தாம விட்டதுனால சரி ஓகே போன கண்ணம் முன்னா ஒழுங்காக இல்லாதுங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை தடுத்து விட்டாலும் எப்படியாச்சும் அஜயும் ராகினி கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்க. திருட்டுத்தனமாக வேறு ஏதோ ஒரு நாளில் கூட பிளான் பண்ணி கல்யாணத்தை பண்ணியிருப்பாங்க. ஸோ வீட்டை விட்டே நாங்கள் போகிறோன்னு கூட சொல்லிட்டு கூட கிளம்பி அன்பு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பார். ஆனால் எப்படியோ கல்யாணம் ஆகி இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய முக்கியமான வேலையை எப்படியாச்சும் முதல்ல அவங்களுடைய அப்பாவையும் மாமனாரையும் திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே வர வைக்கணும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு காவேரியை துரத்தணுங்கிறதுக்காக தான் பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த சமயத்தில் காவேரி அவங்க அந்த வெறுமாய மெல்ற ராகினிக்கு அவளை போட்டு வாயில் போடுற மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ ஷூட் விவகாரத்தில் ஒரு பெரிய பூசணிக்காயை சோத்தில் மறைச்சிட்றாங்க. உங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ எடுத்தாரன்னு ஏமாற்றி கூப்பிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து கையில் அப்பளத்தை வேறு நாளைக்கு கொடுத்து அதில் வேறு அப்பளத்துக்காக டைலாக்லாம் சொல்லி அதை ஃபுல்லாக வீடியோவாக ஃபோட்டோவாக எல்லாத்தையும் எடுத்து அதை வச்சு போஸ்டர்லாம் அடித்து ஊரெல்லாம் ஒட்ட போகிறாங்க. இதை அவர்கிட்ட சொல்லிட்டு பண்ணால் அவர் அட்லீஸ்ட் வேறு ஏதாச்சும் ஒரு மாடலை ரெஃபர் பண்ணியிருப்பார். இல்லை அப்படின்னா அவரே முடியாதுங்கிறத பற்றி சொல்லியிருப்பார். முடியாதுன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வலுக்கட்டாயமாக ஒருத்தரை பிடிச்சி பண்ண வைக்கிறேன். அதுவும் சின்ன விஷயம் கிடையாது. அவர் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. எல்லாருக்கும் இப்போ போய் செவுத்தில் போஸ்ட் ஓட்டுற அளவுக்கு அவரோட முகத்தை கொண்டு போய் அப்பளம் விற்கிறவர் அவர் அப்படின்னா நீங்கள் தானே அந்த அப்பளம் விற்கிறவர், ஏன்னா நீங்கள் வீடு விற்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கேட்டு அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்தால் அவருக்கு அவ்வளோ கோவம் வரும். இப்போ இது அழகாக ராகினி இப்போ ஏற்றி விட்டாலோ இல்லை வீட்டில் பாட்டி ஏதாச்சும் ஓவராக பேசி வெளில தலைகாட்ட முடியல போஸ்டர்லாம் அப்படி ஒட்டியிருக்கு அப்படின்னு ராகினியும் பாட்டியும் சேர்ந்து ஏற்றி விட்டு இந்த அவமானம்லாம் தாங்க முடியாமல் அதே சமயத்தில் ஏற்கனவே நிவினை கூட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாச்சும் பேசினாங்கன்னா இன்னும் யமுனா நிவின் விஷயத்தை பற்றி வேறு இன்னும் சொல்லலை வேறு இவங்க காவேரி. ஸோ அதை எல்லாமே சேர்த்து வச்சு இப்போ ஒரு பயத்தையும் இவங்க கிளம்ப போகிறாங்கிறதையும் அதே சமயத்தில் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு கோபத்தையும் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ விஜய் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது ஒரு சிம்பிளான விளையாட்டு விஷயமாக ஆரம்பித்து கடைசியில் எல்லாரும் முன்னாடியும் பலார்னு அரைஞ்சு என்ன நினச்சிட்டு கொடுங்க, அறிவு இருக்கா இல்லையா, என் பேர் கெட்டு போச்சு, என்னோட இமேஜ் போச்சு, நான் அந்த பிஸ்னஸ் உலகத்தை நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உன்ட்ட நல்லா சிரிச்சு பேசுகிறதுக்கு என்னது லூசுன்னு நினச்சேன் என்ன அப்படின்னு அவர் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கோவப்பட்டு சண்டை போட்டு இவங்க இப்போ நான் இன்னும் ஒரு விளையாட்டுக்கு தானே பண்ணேன் அப்படிங்கிற கட்டத்தில் இவங்க வீட்லேயே நீ முன்னாடியே சொல்லிட்டு பண்ணியிருக்கலோங்க அப்படின்னு சொல்ல அப்புறமா இவர் வேறு ஏதாச்சும் கடுப்பில் போய் மன்னிப்பு கேட்கணும். திருப்பி மிஞ்சறதுமா கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத விஷயத்தை காவேரி பண்ணும் பொழுதும் அதில் உள்ள அதை பெருசாக்கி அதை இன்னமும் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிற வேலையை ராகினி எப்படியும் பண்ண தான் போகிறாங்க. அவங்களுக்கு இவங்களே சான்ஸையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் இது கான்ட்ராக்ட்டுங்கிறதும் தெரிய வரப்போகுது. அப்போ எவ்வளோ பெரிய தகுதவும் டான்ஸ் ஆட போகிறாங்கன்னு தெரியல ராகினி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காவேரி இப்போ பண்ண விஷயம் சரி நினைக்கிறீங்களா, தப்பு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் வீட்டுக்குள்ளேயே ஒரு வில்லியை வச்சுருக்காங்க. இப்போ காவேரி, ஏன்னா ராகினி எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு நினச்சாலும் யமுனா தன்னுடைய சுயநலத்தால்